ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரசகுல்லா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவும் தீபாவளி ரெசிபி தான். ரொம்ப குண்டு குண்டாக அழகழகாக சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம ரசகுல்லா செஞ்சிடலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சணும். ஃபஸ்ட்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சு. அந்த நுர வரும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ளேமை. அதுக்கப்புறமா இந்த பாலை நம்ம திரைய வைக்கணும். பால் தெரிஞ்சால் தான் நமக்கு ரசகுல்லா ரெடி ஆகும். அதுக்கு நான் இன்றைக்கி வினிகர் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் இதில் சேர்க்குறேன் 1.5 லிட்டர் பாலுக்கு. நீங்கள் வேணால் 1 லெமன் அளவுக்கு கூட நீங்கள் இதில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பால் திரைஞ்சி வந்துருச்சு. இன்னுமே கொஞ்சம் நல்லா திரையணும் பால். அப்போ தான் நமக்கு ரசகுல்லா செய்கிறதுக்கான கரெக்டான பதம் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் நல்லா திரைஞ்சி வந்துடும். இப்போ பால் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இதை வடிகட்டுறதுக்கு அடியில் ஒரு பாத்திரமும் மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற பிளேட்டும் போட்டிருக்கேன். அது மேலே ஒரு ஒயிட் கலர் துணி போட்டிருக்கேன், காட்டன் துணி. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதை வடிகட்டிடலாம். எதுக்காக ஒயிட் கலர் துணி போடுறோம் அப்படின்னா, வேறு கலரில் நீங்கள் கிளாத் போட்டிங்கன்னா அது சப்போஸ் சாயம் ஏறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரசகுல்லாவில் வினிகர் ஸ்மெல்லோ இல்லை லெமன் ஸ்மெல்லோ அடிக்கும் இந்த பேஸில். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன். அப்போ தான் அதில் சேர்த்துருக்க வினிகரோ இல்லை லெமன் ஸ்மெல்லோ நமக்கு அடிக்காமல் இருக்கும். ரசகுல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது அந்த துணியை நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி அழுத்தி சுத்தமாக வடிகட்டி அதில் கொஞ்சம் கூட நமக்கு ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்கள், பன்னீர் மாதிரி நமக்கு நல்ல பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பன்னீர் மாதிரி தான் இருக்கும் எடுத்திங்கன்னா கையில் ட்ரையாக. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். எந்த அளவுக்கு இப்போ நம்ம சப்பாத்தி மாவில் பிசைகிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் மசித்து நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ரசகுல்லா நல்லா சாஃப்டாக நம்ம வேகும்போது நல்லா பொஃப்னு வெந்து வரும். பாருங்கள், நல்லா நமக்கு சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு, கையிலே ஒட்டாமல். இப்போ இதை கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிங்க. ஏன்னா இது இப்போ நம்ம எந்த சைஸ்க்கு உருண்டை பிடிக்கிறோமோ வெந்ததுக்கப்புறம் டபுள் த சைஸ் ஆகும். ஸோ இப்போவே நீங்கள் பெரிய சைஸில் பிடிச்சிட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ரசகுல்லா ரொம்ப பெருசாகிடும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு சர்க்கரை பாகு கன்சிஸ்டன்சிக்கு எடுக்கணும். கொஞ்சம் கையில் வச்சு எடுத்தால் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும். நம்ம எப்போவுமே நார்மலாக குலோப் ஜாமுனுக்கு எந்த மாதிரி சர்க்கரை பாகு காய்ச்சுவோமோ அந்த மாதிரி சர்க்கரை பாகு நீங்கள் இதுக்கு காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி நீங்கள் தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் சர்க்கரை பாகுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரசகுல்லா ஒன்று இதில் போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விடணும். இந்த சர்க்கரை பாகுலேயே இந்த ரசகுல்லா ஃபுல்லாக நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட், அந்த சுகர், நம்ம போட்டிருக்க ஏலக்காய், இது எல்லாமே அந்த ரசகுல்லாக்குள்ளே நல்லா இறங்கி ஒவ்வொரு ரசகுல்லா நம்ம சாப்பிடும் போதும் அந்த ஸ்வீட்னஸ் அப்படியே மாறாமல் இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உருண்டைகளை விட இது நல்ல டபுள் த அமௌண்ட்டு பெருசாக இருக்குது. ஸோ ரசகுல்லா நல்ல பெரிய சைஸ் ஆகிடுச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசகுல்லா. நம்ம சேனலில் ஆல்ரெடி குலோப் ஜாமுன் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட் ஆப்ஷனில் தீபாவளி ரெசிபிஸை போய் செக் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸ் எல்லாமே இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய இந்த ரசகுல்லா பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக, அப்படியே பிச்சோடனே நமக்கு வாயில் வச்சோடனே சூப்பராக டேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் வெளியில் பண்டிகைக்கு எந்த பலகாரம் வாங்க வேண்டாம், நம்ம ரெசிபிஸே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.